ஆவியானவர் உண்மையான வல்லமையையும் கிரியையையும் சபை அனுபவிக்கணும். ஆமென். நம்முடைய ஏக்கமா அது மாறணும், ஜபமா மாறணும். ஏன் அப்படின்னா, கடைசி கால திருச்சபையினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அதுவே தெரியாத நிலைமையில் இட் வில் பி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. அது சுயதிருப்தியா இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ள இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியாம திருப்தியா இருக்கும். அதான் கடைசி கால லவோதிக்கேயா திருச்சபையினுடைய நிலைமை. அவர் வெளியே நிற்கிறாரு, ஆனா இது என்ன செய்யுது? எதுவும் எனக்கு தேவையில்லை, எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவு. அவர் வெளியே நிற்கும் போது அந்த பிரசன்னம் இல்லைங்கிறதையே உணர முடியாத கொடுமையான காரியம். A.W. டோசர்ங்கிற தேவ மனிதன் சொன்ன காரியம், ஆவியானவர் இன்றைய சபைகளில் இருந்து எடுக்கப்படுவாரே ஆனால் 95% சபையினுடைய வேலைகள் தடைபடாமல் நடைபெறும். ஆவியானவர் இன்றைய சபைகளிலிருந்து எடுக்கப்படுவார்னா 95% காரியங்கள் எந்த வித்தியாசமும் உணரப்படாமல் சபைகள்ல வேலைகள் நடைபெறும். ஆனா அதே வேளையில புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலிருந்து மாத்திரம், ஆதி திருச்சபையிலிருந்து மாத்திரம் ஆவியானவர் எடுக்கப்பட்டிருப்பாரே ஆனால் 95% வேலைகள் நடைபெற்றிருக்காது. பெரிய வித்தியாசத்தை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். எத்தனை தீர்க்கமான ஒரு பார்வை அது! எத்தனை அருமையான ஒரு வார்த்தை!